So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இது நீங்க வந்து ரெக்கமெண்டடா கேட்ட ஒரு டாபிக் தான். ஸோ தேர்ட் பார்ட்டி அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களோட அவங்களோட என்னதான் மோட்டோ உங்க பர்சன் கிட்ட அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கு அப்படின்ற பத்திலாம் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. பிளஸ் அவங்களோட சிச்சுவேஷனும் நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ தேர்ட் பர்சன் கூட உங்களோட பர்சன் ரெண்டு பேருக்குள்ள இருக்க சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ டோட்டலா 3 திங்ஸ் இதுல நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் தி ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So please give support on the hype option. So let's start the reading now. So when it comes to third personோட கேரக்டர் வைஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பர்சன் வந்து கொஞ்சம் நல்லா பேசக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு டாக்கட்டிவாக ரொம்ப அதிகமாக வந்து பேசக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருந்திருப்பாங்க. அண்ட் பொதுவாக இவங்களோட லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கஷ்டமான ஒரு லைஃப் ஸ்டைலாக தான் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ இப்போ அவங்களோட ஒரு சைல்ட்ஹுட் டேஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்களோட வாழ்க்கையை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கையாக தான் கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும் இந்த பர்சனுக்கு. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டியோட விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? பொதுவாகவே இவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் ஃபேமிலியாவோ இல்லை கொஞ்சம் வந்து ஒரு புவர் ஃபேமிலியாவோ இவங்க வந்து இருந்திருக்கலாம். ஸோ ஃபைனான்ஷியல் ரீதியாக வந்து நிறைய தட்டுப்பாடாக அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். ஸோ அதனாலே என்னவோ ஃபேமிலியோட சப்போர்ட் அவ்வளவா வந்து அவங்களுக்கு இருந்திருக்காது. பர்சனலாக ஃபேமிலியோட சப்போர்ட் எதுவுமே அவ்வளவா இருந்திருக்காது. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தா கூட அவங்களோட பேரண்ட்ஸும் அவ்வளோ சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்க மாட்டாங்க. ஸ்பெஷலி இப்போ அவங்களோட ஃபாதரை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அகெயின் அங்கே நிறைய பிரச்சனைகள் சண்டை அந்த மாதிரியே தான் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேக் கேர் பண்ற மாதிரியோ ஸோ அந்த மாதிரி பாதுகாக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பொதுவாக இவங்களோட லைஃப் என்னவோ அது அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து இருந்திருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸோட லவ் அப்படின்றது இவங்களுக்கு அவ்வளோவா வந்து இருந்திருக்காது. ஸோ பொதுவாக ஃபேமிலியோட லவ் அப்படின்றது இந்த தேர்ட் பர்சனுக்கு அவ்வளோவா வந்து இருந்திருக்காது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க வந்து பிறந்து வளர்ந்து வந்திருப்பாங்க. ஸோ ஒரு உண்மையான ஒரு அன்பு அப்படின்றது இவங்களோட வாழ்க்கையில வந்து கிடைச்சிருக்காது. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், வெளிவட்டாரமா இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், ஸோ எதுவுமே அவங்க சுற்றி இருக்க சரௌண்டிங் அந்த சொசைட்டி எதுவுமே இவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு மாதிரி டாக்ஸிக்காக தான் வந்து இருந்திருக்கும். எல்லா நேரமும் இந்த பர்சனை தனியாக ஏதோ கார்னர் பண்ற மாதிரியோ தனியாக ஏதோ புல்லி பண்ற மாதிரியோ தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து ட்ரீட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்களோட லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு போராட்டமான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். ஸ்டில் அவங்க அந்த அளவுக்கு வந்து அந்த அவங்களோட பேக்ரவுண்ட் அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு கம்மியான ஒரு பேக்ரவுண்ட் கம்மியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து வந்திருக்காங்க. பிளஸ் எந்த சப்போர்ட்டுமே வந்து இல்லை, பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் சரியா இல்லை அப்படின்ற பட்சத்துல இவங்களோட வாழ்க்கையில இன்னும் எந்த ஒரு முன்னேற்றமும் இவங்களாலையும் பர்சனலா எதுவும் பண்ண முடியல. இப்ப இவங்க வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்கல எதுனாலுமே சரி, பொதுவா இவங்களாலையும் வந்து ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டா இவங்களாலையும் வந்து இருக்க முடியல. ஸோ பண விஷயத்துல இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா இப்போ வரைக்குமே வந்து போயிட்டு தான் வந்து இருந்திருக்கும். ஸோ ஃபைனான்ஷியல் ரீதியா வந்து இவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இன்னுமே அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்னதான் வேலை பார்த்தா கூட அவங்களுக்கு வர வருமானத்தை வச்சு அவங்களோட வாழ்க்கையை வந்து இவங்களால வந்து ஓட்ட முடியாது. ஓகேங்களா? ஸோ எப்படின்னா லைக் இப்ப அவங்க ஒரு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா கூட அது அப்படியே அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து செலவு அதிகமா வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு சடன் அமௌண்ட் அவங்க ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்போ அவங்க ஒரு 10,000 இப்போ அவங்க ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட செலவே அவங்களுக்கு வந்து ஒரு 15,000 ஒரு 16,000 அந்த மாதிரி கூட அவங்களுக்கு வரலாம். ஸோ ஏன்னா மேபி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில இஎம்ஐ லோன்ஸ் அந்த மாதிரி கூட இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஷியூரா இங்க நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ ஃபைனான்ஷியல் ரீதியா இவங்களுக்கு பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் we can clearly see here. ஸோ என்னதான் வேலை பார்த்தாலுமே அவங்களுக்கு அது எதுவுமே வந்து பிரயோஜனமாவே இங்க எதுவுமே கிடையாது. ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்பிட்வீன் இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல தான் உங்களோட பர்சன் அவங்களோட லைஃப்ல வந்து அறிமுகமாயிருப்பாங்க. ஸோ மேபி இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருக்கலாம், இல்ல சம்திங் எப்படினாலும் இவங்க ஏதாவது மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் தேர்ட் பார்ட்டியோட கண்டிஷன் இப்படி இருக்கும் போதுதான் உங்க பர்சன் அவங்களோட லைஃப்ல வந்து அறிமுகமாயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இந்த கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் உங்களுக்கும் சரி, சாரி உங்களோட பர்சன் பிளஸ் அந்த தேர்ட் பார்ட்டி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். ரொம்ப உங்க பர்சன் வந்து பொதுவா என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் நல்லாவே ஜெனுனா இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பொதுவா யாராவது அவங்களோட கஷ்டத்தை வந்து சொல்றாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அவங்களோட பர்சனுக்கு கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். சின்ன சின்னதா ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அந்த ஒரு சென்சிட்டிவ்னஸ் உங்களோட பர்சனுக்கு இருக்கு அப்படின்றதுனால
இவங்களோட வாழ்க்கையை பத்தி தெரியும் போதும் சரி, ஸோ இவங்க கடந்து வந்த அந்த பாதை எல்லாத்தையும் வந்து இவங்க உங்க பர்சன் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி சொல்லும் போது உங்க பர்சனுக்கு வந்து இவங்க மேல வந்து ஒரு கர்டசி வந்து இருக்கும். ஸோ இவ்வளவு தூரம் இவங்க லைஃப்ல கஷ்டப்பட்டிருக்காங்களா, இவ்வளவு தூரம் இவங்க லைஃப்ல வந்து போராடி இருக்காங்களா, சரி இவங்களுக்கு நம்ம உண்மையா இருப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஜென்யூனா இருக்கலாம், ஜென்யூனா பழகலாம், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா போதும், ஒரு லாங் டேர்மா இந்த பர்சன் வந்து இருந்தா போதும். இல்ல பொதுவாவே இவங்க கிட்ட நம்ம எத்தனை நாள் வரைக்கும் நம்ம பேசுறோமோ பழகுறோமோ அப்போ வரைக்கும் இவங்க கிட்ட நம்ம வந்து உண்மையா இருந்தாலே போதும், ஒரு ஜென்யூனான ஒரு ரிலேஷன்ஷிப், இவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்க மாதிரி இருந்தா போதும் அப்படின்ற வெறுமன அந்த மைண்ட் செட்டோட தான் இவங்க வந்து பேசியிருப்பாங்க, பழகிருப்பாங்க. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி நம்ம வந்து பாக்குறப்ப அவங்களும் அதே மைண்ட் செட், அதே மென்டாலிட்டி தான் வந்து பேசியிருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்களை பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டோ இல்ல அந்த ஒரு அட்ராக்ஷனோ இல்ல இவங்களை பார்த்தோன்னே அந்த லவ் தான் பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து கிடையாது. அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் கிடையாது, உங்களோட பர்சனுக்கும் கிடையாது. ஓகே, மீன்வைல் நீங்க இந்த பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க, உங்க பர்சன் கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களுக்கு இவங்க மேல அந்த லவ் தாட்லாம் எதுவுமே வந்து கிடையாது ஸ்டார்டிங்ல. ஓகேங்களா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதான், சரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி நார்மலா ஒரு 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 மேல் பர்சன் இருக்கட்டும், ஒரு ஃபீமேல் பர்சன், ஹோவர் இட் குட் பி, ஸோ பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இருந்திருப்பாங்க. ரைட், நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளடைவுல இவங்க கிட்ட அடிக்கடி வந்து பேசுறதா இருக்கட்டும், அடிக்கடி இவங்க கிட்ட வந்து பழகிறதா இருக்கட்டும், இவங்களுக்குன்னு அதிக நேரம் இவங்க ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ பொதுவாக இந்த தேர்ட் பர்சனுக்கு ஒரு சில இன்செக்யூரிட்டி கண்டிப்பா வந்து இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு அமையல, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லவ் கொடுக்கறதுக்கோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸோ ஃபேமிலியோ எந்த சப்போர்ட்டுமே அவங்களுக்கு இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல உங்க பர்சன் அந்த கேர் பண்றாங்க அப்படிங்கறனால என்னவோ இவங்களுக்கு வந்து நாளடைவுல இவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும், தேர்ட் பர்சனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த தேர்ட் பர்சன் தான் உங்க பர்சனை அப்படியே வந்து அப்ரோச் பண்ணிட்டு அது ஒரு ரிலேஷன்ஷிப் பாயிண்ட்ல வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ அந்த அந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் தான் இங்க வந்து போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு எப்போ இது ரிலேஷன்ஷிப்பா மாறுச்சு, இது எப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாறுச்சு அப்படின்றது இவங்களுக்கே தெரியாது. ஸோ நார்மலா எப்பயும் போல கம்யூனிகேட் பண்றது, பேசுறது, ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும் போதே ஸோ ஒன்ஸ் அந்த பாயிண்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஓகே இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் தான் இப்போ அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரோட மைண்ட்ல இது ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஓகே, இவ்வளவு தூரம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு டைம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு தூரம் நம்ம வந்து டெய்லி பேசுறதா இருக்கட்டும், டெய்லி கனெக்ஷன் பண்றதா இருக்கட்டும், என்ன ஒரு விஷயம் வந்தாலும் ஷேர் பண்றதா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே பார்க்கும்போது இவங்க இதுதான் ஒரு லவ் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பொதுவா இவங்களுக்கு வந்து தேர்ட் பர்சனுக்கு வந்து உங்க பர்சனை தவிர்த்து வேற யாருமே வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கோ ஹெல்ப் பண்றதுக்கோ மணி வைஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் சரி, பொதுவாக இவங்களை டேக் கேர் பண்றதுக்கும் யாருமே வந்து கிடையாது. ஸோ அதனால என்னவோ இந்த தேர்ட் பர்சன் இவங்க கிட்ட ரொம்ப ஸ்டிக்கியாவே வந்து இருந்திருப்பாங்க. அதாவது என்ன, உங்க பர்சனை வந்து விடாம அவங்க கிட்டேயே எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்குது, அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்குது, இதுதான் அவங்களோட வேலையாவே இருந்திருக்கும். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருக்கு. ஸோ இந்த பர்சனும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களோட லைஃப்ல கிடைச்ச கடவுள் த்ரூ அவங்களுக்கு இந்த பர்சன் அவங்க லைஃப்ல கிடைச்சிருக்காங்க அப்படின்ற அந்த மென்டாலிட்டியில இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க பர்சன் கிட்டேயே அவங்க வந்து ரொம்ப அப்படியே அட்டாச்சா ஸ்டிக்கியா இருக்க மாதிரி தான் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது when it comes to this relationship பாயிண்ட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்க பர்சன் கிட்ட இவங்க என்ன இன்டென்ஷன்ல பழகுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாலே ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு செக்யூரான ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லை, அந்த ஒரு அன்பு எதுவுமே வந்து கிடைக்கல, ஒரு ஃபைனான்ஷியல் லெவல்லையும் கொஞ்சம் புவரா இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேர், அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் எதுவுமே இல்லாத பட்சத்துல இவங்க உங்க பர்சன் கிட்ட ரொம்ப அட்டாச்சா பழகுறாங்க அப்படின்னு. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் இதுதான். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இது கண்டிப்பா ஒரு ரிலேஷன்ஷிப் பாயிண்ட்ல வந்து மாறி இருக்கும். சில பேருக்கு மேபி நீங்க உங்களோட பர்சன் தேர்ட் பர்சன் அப்படி இல்லைன்னா லைக் உங்களோட பர்சன் ஸோ ரெண்டு பேரோட ராசி வந்து மேபி ஒரு வாட்டர் எலமெண்டா வந்து இருந்திருக்கலாம், மீன ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி அந்த மாதிரி வந்து இருந்திருக்கலாம். இல்லைன்னா உங்களோட பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு ஃபயர் சனாவும் இருந்திருக்கலாம். ஓகேங்களா, ஸோ மேஷ ராசி, தனுசு ராசி அண்ட் தென் சிம்மராசி அந்த மாதிரியும் வந்து இருந்திருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு சில பேருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த கனெக்ஷன்ஸ் நல்லபடியா வந்து க்ரோ ஆகணும், இந்த கனெக்ஷன்ஸ் நல்லபடியா வந்து ஒரு ஒன்று சேர்ந்து சந்தோஷமா அந்த லைஃப் ஸ்டைல் வந்து வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து எதிர்பார்த்திருப்பாங்க, அதுதான் அவங்க மேனிஃபெஸ்டும் பண்ணியிருப்பாங்க. இந்த கனெக்ஷன்ல வந்து எனக்கு இதுதான் வேணும், இந்த பர்சன் எனக்கு கடைசி வரைக்கும் லைஃப்ல என் கூடயே வந்து இருக்கணும், என்னோட தேவைகள் எல்லாமே இந்த பர்சன் வந்து எனக்காக செய்யணும் அப்படின்ற மென்டாலிட்டியில அந்த தேர்ட் பர்சன் வந்து
இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஒவ்வொரு விஷயத்துக்குமே இப்ப அவங்க ஒரு விஷயம் ஆசைப்படுறாங்கன்னா, அது உங்க பெர்சன் த்ரூ அது நடக்கணுங்கிற மாரி அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பட் இந்த எதிர்பார்ப்பு வந்து இட் இஸ் நாட் லைக் நான் இந்த மாரி சொல்ல மாட்டேன். ஒரு பிராக்டிகல் நேச்சரா வந்துட்டு ஒருத்தவங்கள வந்து யூஸ் பண்றோம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி யூஸ் பண்ற மாரி எனக்கு வந்து தெரியல. இவங்க வந்து என்னன்னா உரிமை எடுக்கிற மாரி தெரியுது. ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்றதுக்கும், ஒரு உரிமை எடுக்கிறதுக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஒரு பெர்சன நம்ம பார்க்கும்போதே என்னன்னா, அவங்க மேல நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வந்திருக்காது. அவங்க மேல நமக்கு வந்து பேசணும்னு கூட நம்ம வந்து தோணாது. அவங்கள ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கழட்டி விட்டுறோம் அப்படின்ற அந்த கேட்டகரி ஒரு பக்கம் போகும். பட் இவங்கள பொறுத்தளவுக்கு இந்த தேர்ட் பெர்சன் வந்து உங்களோட பெர்சன் வந்து யூஸ் பண்ற மாரி கிடையாது. அவங்க என்னன்னா லைக் ஒரு உரிமை எடுத்துக்கிற மாரி வந்து இருந்துக்கிறாங்க. ஸோ இந்த பெர்சன் எனக்குரிய ஒரு பெர்சன். இந்த பெர்சன் எனக்கு வந்து யுனிவர்சிட்டி எனக்கு கிடைச்ச ஒரு பெர்சன். ஏன்னா நான் இத்தனை நாள் வந்து ப்ரே பண்ணதுக்கு காட் த்ரூ எனக்கு கிடைச்ச ஒரு பெர்சன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் தக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பெர்சன் வந்துட்டு லைக் எல்லாமே செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஒரு மென்டாலிட்டி அந்த ஒரு ட்ராக்ல இந்த தேர்ட் பெர்சன் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ லிட்ரலி இந்த ரிலேஷன்ஷிப்பும் ஒரு பாயிண்ட்ல வந்து பிரேக் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஷூரா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பாயிண்ட்ல வந்து பிரேக் ஆகும். ஏன்னா இவங்க இவ்வளவு தூரம் அட்டாச்மெண்ட் வேணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. பட் இந்த அட்டாச்மெண்ட்டே ஒரு நாள் அல்லது ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து தான் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அந்த ப்ராப்ளமே யாரு கிரியேட் பண்ண போறா அப்படின்னா உங்க பெர்சன் தான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. தேர்ட் பார்ட்டி எதுவுமே வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ பொதுவாகவே உங்க பெர்சன் வந்து நாளடைவில் இவங்க மேல கொஞ்சம் டிஸ்இன்ட்ரெஸ்டடா ஆறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. எப்படி அவங்க அந்த மாதிரி ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்டட் ஆறாங்க அப்படின்ற அந்த காரணத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பர்சனுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே வரும். ஸோ அவங்களுக்கும் ஃபேமிலி ப்ரெஷர் கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி சில பிரச்சனைகள் பர்சனல் லைஃப்ல உங்களோட பர்சனுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த பிரச்சனையிலேயே இவங்க வந்து கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பாக வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆறத வந்து அந்த தேர்ட் பர்சன் புரிஞ்சுக்காம அவங்க ஏதாவது பேச போய் இதே மாதிரி ஒரு விஷயம் ரிப்பீட்டடா வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஒரு வாட்டி நடக்குதுன்னா ஓகே சரி அந்த பர்சன் வந்து சரி புரிஞ்சுக்காம பேசுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இது வந்து ரிப்பீட்டடாவே ஒரு லூப் மாதிரி ஒரு செயின் மாதிரி இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த தேர்ட் பர்சன் அடிக்கடி இதே மாதிரி தான் உங்களோட பர்சனோட மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்றது அவங்க வாய் கிளறது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. இதே தான் அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது உங்க பர்சன்னால வந்து நாளடைவில் அவங்களால வந்து அதை ஏத்துக்க முடியாது, டாலரேட் பண்ணிக்க முடியாது அவங்களால. ஸோ ஒன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்க பர்சனுக்கு என்ன அப்படின்னா இது இது ரொம்ப ஹெவியா வந்து போகுது, இந்த பர்சன் ஏன் இந்த மாதிரி வந்து ரொம்ப இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் வரும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட வந்து பேசுறதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ணதான் செய்வாங்க. ஒரு நோ கனெக்ட் சுச்சுவேஷன் இங்க வந்து வரதான் செய்யும். ஸோ இந்த நோ கனெக்ட் சுச்சுவேஷன் வந்தாலுமே இவங்க சேர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா லைக் அந்த நோ கனெக்ட் சுச்சுவேஷன் அந்த செப்பரேஷன் வரும்போது இவங்க வந்து சரி இப்போதைக்கு அவங்க செப்பரேட் ஆறாங்க அதுக்கப்புறம் திரும்பி பேசிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய கேப்பா வந்து இருக்கலாம், அது ஒரு பெரிய செப்பரேஷனாவும் இங்க வந்து இருக்கலாம். ஸோ அந்த விஷயமே நான் இங்க வந்து பாக்குறேன். ஏன்னா உங்களோட பர்சனோட மைண்ட் செட் வந்து அவ்வளவா எதுவும் சரி இருக்காது. அவங்களோட பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து இருக்கும். அவங்க வேலை பார்க்குற இடத்துலயும் அவங்களோட எப்படி சொல்றதுன்னா அவங்களோட ஹையர் அஃபீஷியல்னால கூட இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ஓகே. ஸோ பொதுவாகவே வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யும். ரொம்ப வேலை வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க பர்சனை. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு சரியான ஒரு வருமானம் அவங்களுக்கு வந்து கிடைக்காது. இன்கேஸ் உங்க பர்சன் ஒரு நல்ல ஜாப்ல தான் வேலை பார்க்குறாங்க, நல்ல சேலரில தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலுமே அவங்க நார்மலா வேலை பார்க்கறத விட இப்போ அவங்கள ரொம்பயுமே வந்து வேலை வாங்கலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்பயும் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்களோட ஹையர் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ல அவங்க பர்சன் வந்து அவங்களுக்கு அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸே ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா வந்து இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் நடக்கும்போது இந்த தேர்ட் பர்சன் அதை புரிஞ்சிக்காம அவங்க எப்பயும் போல வந்து பேசுறது தான் அங்க ஒரு பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்குது. ஓகே. ஸோ ஃபைனலா இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு சில சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாலுமே அதுலயுமே அதே சேம் கைண்ட் ஆஃப் விஷயம் தான் இங்க வந்திருக்கு. ஸோ இவங்க தரப்புல வந்து லைக் இப்போதைக்கு கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து ஓகேவா தெரிஞ்சாலும் சரி, ஓகே குட்டா இருந்தாலும்
இருந்தாலும் என்ன ஒரு சில சுச்சுவேஷன் இருந்தாலும் இப்போதைக்கு எல்லாம் கரெக்டா போற மாதிரி இருந்தா கூட பட் நான் சொன்ன மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் இங்க வந்து வெடிக்க தான் செய்யும். சில பேருக்கு சீக்கிரமாவே இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். பட் மேக்ஸ் டு மேக்ஸ் இங்க நம்ம வந்து பாக்குறப்ப செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் டியூரேஷனுக்கு நான் சொல்றேன் ஒரு நவம்பர் டிசம்பர் மந்த் கூட இங்க வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் நான் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இங்க வந்து வெடிக்கும். அது ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் கிடையாது, பெரிய பிரச்சனையா தான் இங்க வந்து வெடிக்கும். ஸோ உங்க பர்சன் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அப்படியே அவங்கள வந்து கம்ப்ளீட்டா வெறுக்கிற மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. எந்த ஒரு சரியான ஒரு கான்வர்சேஷன் அங்க வந்து இருக்காது. என்ன பேசினாலுமே எரிஞ்செரிஞ்சு விழுகிற மாதிரி, கோவப்படுற மாதிரி, கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ற மாதிரி இருக்க பிஹேவியர் என்னவோ அவங்களோட. ஸோ இப்போ எப்படி சொல்றது, லைக் இப்போ ஒரு ஹீரோயிசம் மாதிரி உங்க பர்சனோட ஹீரோயிசம் லுக்கை வந்து அந்த தேர்ட் பர்சன் வந்து பார்த்துட்டாங்க இத்தனை நாள் வரைக்கும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஹீரோ அப்படின்ற ஒரு தன்மையும் இருக்கும், வில்லன் அப்படின்ற ஒரு தன்மையும் இருக்கும். ஸோ இப்போ உங்க பர்சனோட ஹீரோ அந்த ரொமான்டிக் ஃபேஸா இருக்கட்டும், அவங்க கிட்ட வந்து அந்த கேர் பண்ற விதமா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்துட்டாங்க. ஸோ உங்க பர்சன் வந்து இப்போ அந்த தேர்ட் பார்ட்டியோட லைஃப்ல ஒரு வில்லனா தான் மாற போறாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டை இவங்க சீக்கிரம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுல அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அவங்க எப்படி இவங்களை வந்து ட்ரீட் பண்ண போறாங்க, ஸோ அது எல்லாமே அந்த தேர்ட் பர்சன் வந்து இனிமே தான் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பார்க்க போறாங்க. ஐ திங்க் இவங்களோட ஒரு குட் குவாலிட்டியா இருக்கட்டும், பேட் குவாலிட்டியா இருக்கட்டும், இவங்களோட ரெண்டு ஃபேஸுமே, ஏன்னா பிகாஸ் காயின் ஹாஸ் எ டூ ஃபேஸ். ஒரு காயினுக்கே நம்ம பார்க்கும்போது ரெண்டு பக்கம் இருக்கு அப்படிங்கிறப்போ த ஹியூமன் வில் ஆல்சோ ஹாவ் த டூ ஃபேஸ். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு குட் குவாலிட்டியும் இருக்கும், ஒரு பேட் குவாலிட்டியும் வந்து இருக்கும். அது வந்து நேச்சர், ரைட்? ஸோ எல்லாருமே 100% வந்து பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைச்சோம்னா அது ரோபோ தான் வந்து பர்ஃபெக்டா இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன், நாட் எ ஹியூமன். ஸோ ஹியூமனுக்குள்ள எப்பயுமே ஒரு சில இஷ்யூஸ் வந்து இருக்க தான் செய்யும், ரைட்? ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இந்த பர்சன் உங்க பர்சனோட ஒரு குட் நேச்சரா இருக்கட்டும், ஒரு பேட் நேச்சரா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க உங்க பர்சன் கிட்ட ரொம்ப வருஷம் நீங்க வந்து பழகிருப்பீங்க. ஸோ அவங்கள எப்படி டாலரேட் பண்ணணும், அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணா அவங்களை எப்படி நீங்க வந்து அதை எப்படி டேக் கேர் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த தேர்ட் பர்சனுக்கு அது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுதான் இங்க ஒரு பிரேக் பாயிண்டா இங்க உருவாகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் ரீடிங் கைஸ். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு எலாபரேட்டா நிறைய விஷயமே இங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே ரீடிங்ஸை நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படியே லைக் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம எடுக்க போறதுக்கு முன்னாடியே அதை பத்தின ஒரு ஹிண்ட் அப்படியே ப்ரீவியஸ்லயே உங்களுக்கு வந்திருக்க மாதிரியே தான் இங்க வந்து இருந்திருக்கும். ஸோ ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நான் நம்புறேன். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இந்த ரீடிங் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன், இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். சோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம்ஸ் நான் ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைல் போய் பாருங்க. சோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். சோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். சோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். சோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, சோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் reach out either on my WhatsApp or on my Instagram. And for any kind of prayer ritual works நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, any kind of third party removal இருக்கட்டும், black magic through உங்களுக்கு ஏதாவது சில ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல black magicனால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் தட். So once again guys, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ guys, please give it support, please give it support. See you guys next time. Love you all, take care, bye bye guys, bye bye.